ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு குட்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கோதாதேவி எப்படி ராமானுஜருக்கு தங்கை ஆகுறாங்கன்ற கதையை தான் பார்க்க போகிறோம். ஆண்டாள் பிறந்தது கலியுகத்தோடைய 93வது வருஷத்தில். ஸ்ரீ ராமானுஜர் பிறந்தது 4119வது வருஷம். ஸோ 4026 இயர்ஸ்க்கு அப்புறமா பிறந்த ஸ்ரீ ராமானுஜரை இவங்க எப்படி அண்ணனாக ஏற்றுக்கிட்டாங்க. ஒரு சமயம் ஸ்ரீ ராமானுஜர் நாச்சியார் திருமொழியை வாசிச்சுட்டு இருக்கப்போ அதில் ஆண்டாள் தன்னை ரங்கநாதரோடு சேர்த்து வச்சா திருமலிரும் சோலையில் இருக்கிற கல்லழகருக்கு 100 துலா அக்கார வடிசலும் 100 துலா வெண்ணையும் சமர்ப்பிக்கிறதா வேண்டி இருந்ததை அவர் நினச்சிக்கிறாரு. ஆனால் அந்த வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்கான சந்தர்ப்பம் அவங்களுக்கு அமையலையேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே கிளம்பி திருமலிரும் சோலைக்கு போய் அந்த 100 துலா வெண்ணையும் 100 துலா அக்கார வடிசலும் இவர் பண்ணி அங்கே இருக்க பெருமாளுக்கு சமர்ப்பிச்சிடுறாரு. ஆண்டாளை தங்கையாக பாவிச்சு அவங்களோட வேண்டுதலை அவங்க சார்பில் நிறைவேற்றுறதுனால அவருக்கு பேர் கோதாகிரஜர் அப்படின்னு வருது. இதுக்கு அர்த்தம் கோதாதேவியோட அண்ணன். இந்த வேண்டுதலை நிறைவேற்றிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கிற ஆண்டாள் கிட்ட இந்த விஷயத்தை சொல்கிறதுக்காக ராமானுஜர் வராரு. இதை இவர் சொன்னதும் அந்த கர்ப்ப கிரகத்தில் இருக்கிற ஆண்டாளோட ஸ்டாச்சு கொஞ்சம் முன்னாடி அண்ணா அப்படின்னு சொன்னதா சொல்லப்படுது. இதை அங்கே இருக்கிற பட்டர் சுவாமியெல்லாம் நேராக பார்த்ததா ஸ்கிரிப்சர்ஸ் இருக்குது. இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமா ஆண்டாளுக்கு எத்திராஜ சகோதரி அப்படிங்கிற பேரும் வருது. இதுதான் கோதாதேவிக்கு பின்னாடி பிறந்த ஸ்ரீ ராமானுஜர் அவங்களுக்கு அண்ணனான கதை. இந்த ஸ்டோரி உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு குட்ஸ் கிச்சன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.